99வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களின் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகையில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மார்க் 1:35 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அதிகாலையிலே இருட்டோட எந்திரிச்சு ஜெபம் பண்ணார். மத்தேயு 14:23 சொல்லப்பட்டது பகற்காலத்திலே இயேசு ஜெபித்தார். இனி நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கு ராமுழுதும் ஜெபித்தார். மத்தேயு 14:23 சொல்லப்பட்டிருக்கு அவர் சாயங்காலமான பொழுது ஜெபித்தார். அவ எப்பெல்லாம் ஜெபம் பண்ணிக்காரு? இயேசு எப்பெல்லாம் ஜெபம் பண்ணிக்காரு? அதிகாலை, அப்புறம் பகல் வேலை, அப்புறம் சாயங்கால வேலை, அப்புறம் முழுவதும். அவருடைய ஜெப வாழ்க்கையை பாருங்களேன். நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எப்போ நம்ம ஜெபம் பண்ணோம்? பரிசுத்தவான்கள் நமக்காக வேண்டுதல் செய்கிறாங்க, நாம நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். அதோடு கூட சேர்த்து நம்மை சுற்றில இருக்கவங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுப்பது நம்ம மேல விழுந்த கடமை. This is a requirement. It's a requirement. ஜெபம் என்பது if you want அப்படி சொல்லல ஆண்டவர். ஜெபிக்க வேண்டிய விதமாவது it's a command, it's a teaching. ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்கல, ஜெபிக்க சொல்லுங்க. இயேசுவின் சீசர்கள் வந்து என்ன கேட்டாங்க? ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்களா? ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேட்டாங்களா? Teach us, O Lord, how to pray. The prayer is something we should learn. ஜெபம் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சொல்லித்தர வேண்டியதை காட்டிலும் கற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம் நம்முடைய ஜெப வாழ்க்கை. இயேசு யாருக்காக ஜெபம் பண்ணிப்பார்? அதிகாலையில போய், பகல் வேளையில போய், சாயங்காலம் வேளையில போய், ராம் முழுதும் ஜெபித்தார். அவருக்கு என்ன தேவை இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. இன்டர்சீடிங் ஃபார் தி பீப்புள், இன்டர்சீடிங் ஃபார் தி வேர்ல்ட். ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்க்கணுமே. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே. we should intercede. நம்ம மேல விழுந்த கடமை. இட்ஸ் a requirement. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய requirement. you should pray. ஜெபிக்காதவன்ட்ட பிசாசு ஏறி மேல உட்கார்ந்திருப்பான். ஒவ்வொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். if you are not praying that the whole day, the devil is always happy that those who are not praying. யாரெல்லாம் ஜெபிக்கலையோ அவங்க மேல பிசாசுக்கு ரொம்ப கொண்டாடு. sometimes it's a disturbance. children are disturbance. பிள்ளைங்க பிரச்சனை, அது பிரச்சனை, வீட்டு வேலை செய்யறது பிரச்சனை, அந்த பிரச்சனை. you make a schedule, the prayer time. எப்ப நான் ஜெபிக்கணுங்கிற ஒரு டைமை ஷெட்யூல் பண்ணுங்க. இந்த நேரம் நான் தேவ சமூகத்துல ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நீங்க தான் பண்ணிக்கணும். அவங்க எல்லாரும் தூதர்கள் தான் சுத்திட்டு தான் இருப்பாங்க பிள்ளைங்க. நீங்க உங்க ஸ்தானத்துல ஜெபிக்கக்கூடிய நேரத்தை நீங்க குறிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த கடமையா இருக்கு. are we having a family prayer? குடும்ப ஜெபம் இருக்குதா? இல்ல அப்படின்னா அவ்வளவுதான். we should make our family should have every day the family prayer. should have morning and evening. 15 minutes enough, 10 minutes enough. என்ன busy schedule இருந்தாலும் we should have a family prayer in the morning, family prayer in the evening. ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அநேக விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தர வேண்டுமா? நிறைய தடவை நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலே இருக்காது. சங்கீதம் 138 சங்கீதம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சாம்ஸ் நம்பர் 138 verse 3 வாசிங்க. சாம்ஸ் 138 verse 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி. சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய ஜெபம் எனக்கு தைரியத்தை கொண்டு வரும். சரத்துல நான் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அது வைத்த வலி, தலைவலி, காது வலி, தொண்டை வலி, மூக்கு வலி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் ஆத்துமா தொய்ந்து போயிடக்கூடாது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிடக்கூடாது. என் ஆத்துமா ஒண்ணு இல்லாம பலனச்சு போயிடக்கூடாது. அதுக்காக தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே, நான் கூப்பிட்டா எனக்கு நீ பதில் தருவீரு. பதில் தருவது மாத்திரமல்ல, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். The prayer, எப்பவுமே ஜெபம் நமக்கு தைரியத்தை கொண்டு வரும். ஜெபம் நமக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வரும். ஆத்மால தைரியம் வரும்.
பயமா தான் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல, ஆனாலும் ஒரு தைரியம். கர்த்தர் எனக்காக இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் எனக்காக இதை செய்வார், கர்த்தர் எப்படியாவது முடிய பண்ணுவார், கர்த்தர் எப்படியாவது என்னை ஆசீர்வதிப்பார். 2024 மாதிரி இருக்காது, 2025 ஒரு அற்புதத்தை என் குடும்பத்துல நான் பார்ப்பேன். தைரியத்தை கொண்டு வருவது தான் ஜெபம். ரொம்ப 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 முக்கியம். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், அப்புறம் என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சில சங்கீதக்காரன் சங்கீதத்தில் திரும்ப, கர்த்தாவே எனக்கு சீக்கிரமாய் செவி கொடும், சீக்கிரமாய் செவி கொடும். இந்த வசனங்கள் நிறைய இருக்கும், எனக்கு சீக்கிரமாய் செவி கொடும். ஏன்? அவர் கெஞ்சி கேட்கிறாரு, விண்ணப்பங்க ஏறெடுக்காரு, வேண்டுகிறாரு, கர்த்தாவே சீக்கிரமாய் செவி கொடும். சங்கீதங்கள் எல்லாமே என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம், சாம்ஸ் எல்லா சங்கீதங்களும் என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம், இது ஜெபத்தோடு கூடிய பாடல், திருப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபத்தோடு கூடிய பாடல். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறவர். அதுதான் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 6 இடத்துல இந்த ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன்னு சொன்னதுல ஒரு 6 இடத்துல சொல்லிப்பார். டக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க பார்ப்போம். மத்தேயு 7:7 என்ன சொல்லிருக்காரு? மேத்யூ சாப்டர் 7:7 சொல்லுங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும், சொல்லுங்க, கேட்கிற எவனும், இந்த சைடு கேட்கிற எவனும், இந்த சைடு கேட்கிற எவனும், கேட்கிறவனுக்கு மட்டும்தான் தருவேன். அதுதான் அவர் சொல்ற கோடிட்டு வச்சுக்கோங்க. எங்க அப்பா பாஸ்டர், அதனால எனக்கு தந்துட்டு வரணும் தர மாட்டாரு. எங்க வீட்டில் நான் சொல்வேன், நான் பாஸ்டர் இருந்தனால உன் ஜெபத்தை கேட்கணும் ஆண்டருக்கு அவசியம் கிடையாது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள் உங்களுக்கு, அந்த வசனம் பொய்யா தப்பா? Is that word is wrong? Is the word is talking about something lie? No 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 no, it is a true. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சில நேரங்கள்ல நம்ம கேட்கறது நடக்காது, சில நேரங்கள்ல நம்ம கேட்கறது சாதிக்க முடியாது. கொஞ்சம் காத்திருக்கணும். கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் சரியான நேரத்துல சரியான காரியத்தை நமக்கு முடிக்க பண்ணிக்கிற தேவை. அதான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை அவர் எப்படி செய்வாராம்? தீமைக்காய் செய்கிற தேவன் அல்ல. எப்படி செய்து முடிப்பாராம்? நன்மைக்காய் செய்து முடிப்பாராம். நிறைய நம்ம அவசரப்படுவோம், இல்ல தீமைக்காய் முடியும். நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விண்ணப்பங்களை ஏறுங்க. கேட்கிற எவனும், சொல்லி முடிங்க, கேட்கிற எவனும், சொல்லி முடிங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஆண்டவர். யோவான் சுவிசேஷகம் 14:13 வசனத்தை 14 வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 14:13-14. St. John chapter 14 verse 13 and 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீங்களோ பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்லிக்காரா? அட்டகாசிமா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்க இரண்டாவது யோவான் சுவிசேஷம் மூலமா இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும், இன்னதை கேட்டாலும் சொல்லல, சொல்லுங்க, எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். என்ன சொல்றேன்? தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிக்கிறார். You keep all your future and ask in the name of Jesus. எல்லா எதிர்காலங்களையும் இயேசுவின் நாமத்துல கேளுங்க. आपका जो कोई भविष्य सब प्रभु के चरण में लेकर आए, आके यीशु के नाम से प्रार्थना कर दीजिए, प्रभु जी ये कार्य मेरे को चाहिए, वो आप मेरे को जरूर करना है. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறது. மூணாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் 15:7 வசனத்தை வாசிப்பாருங்க. St. John chapter 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க என்னிலையும் என் வார்த்தை உங்களையும், வசனத்தை வச்சு வார்த்தை உங்களையும் இப்படி சொல்லியிருக்கிறீரே, இப்படி செஞ்சிருக்கிறீரே, இப்படி தருவேன்னு சொன்னீரே, இப்படி செய்வேன்னு சொன்னீரே, இந்த வார்த்தை என்னில் நிலைத்திருந்தா அர்த்தங்கள், அதான் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
இட்ஸ் லைக் எ கமாண்ட். அதை உங்களுக்கு நான் கண்டிப்பா தருவேன். நீங்க என் வார்த்தையை மாத்திரம் பிடிச்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த 1ஆம் தேதி விசுவாசியா இருப்பாங்க. ஏன்னா 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரன் வாக்குத்தத்தை எடுக்கிற மாதிரி, கிளி ஜோசியக்காரன் மாதிரி உழுந்து உழுந்து வாக்குத்தத்தை பறக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்குத்த அட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைய கையில் இருக்கும், எங்கேயா கிழிச்சு துற போடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போமே கேளுங்களேன் உனக்கு வாக்குத்தத்தை நிறைய பேருக்கு என்ன செய்யாது. சொல்லுங்க பார்க்கலாம், சாரி ஃபாதர், இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் ஜஸ்ட் இட்ஸ் லைக் ஏதோ ஒரு காரை எடுத்து வச்சுக்கிட்டு கத்தர் செய்வேன்னு சொல்லிக்க இல்லை. கன்ஸ்ட்ரக்ட்லி யூ ஆஸ்க் லார்ட், யூ செட் லைக் தட். ஏன் சங்கீதக்காரன் சங்கீதம் 99 தானே வாசித்தோம், 99:6 தானே வாசித்தோம். உம்முடைய ஆசாரியனாகிய ஏல வாசித்தீங்க 99:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய ஆசாரியல் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிற சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். நீங்க சொன்னீங்களே, நீங்க செஞ்சீங்களே. சங்கீதக்காரன் சொன்ன நிறைய சங்கீதம், அப்படி பண்ணீங்களப்பா, இப்படி பண்ணீங்களப்பா, அப்படி செஞ்சீங்களப்பா, இப்படி பண்ணீங்களப்பா. ஏன்? வாக்கு தத்தங்களை வைத்து தேவ சமூகத்துல காத்து. அதான் சொன்னாரு, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கள் எதுவோ அதை உங்களுக்கு தருவார். 3வது ஒரு நம்பிக்கை வைக்க பார்க்கலாம், நான் கேட்கறத எனக்கு இயேசு தருவார். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, நான் கேட்கறத இயேசு தருவார். சொல்லுங்க, நான் கேட்கறத இயேசு தருவார். நான் கேட்கறத இயேசு தருவார். நான் கேட்கறத இயேசு தருவார். நான் ஏதோ ஆசீர்வாத மெசேஜ் கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இட்ஸ் லைக் அ டீச்சிங். வி ஷுட் ப்ரே. நீங்க செபிக்கணும், ஆண்டவர் தருவார். மத்தேயு 21:22 4வது இடத்துல இருக்குது. மத்தேயு 21:22 வாசிங்க. மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என்னிலையும் என் வார்த்தை உங்களிலையும் நிலைத்திருந்தா நீங்க கேட்டுக்கொள்வதை நான் உங்களுக்கு நான் செய்வேன். இங்க என்ன சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவர்களாய், ஜெபத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் செய்வாருப்பா ஆண்டவர், தருவார் ஆண்டவர். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றான். அப்ப விசுவாசம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே நீங்க தான் என்ன செய்யணும்? நீங்க தான் என்ன செய்யணும்? செய்யணும். விசுவாசம் உள்ளவர்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். என்னையா விசுவாசம்? ஆண்டவர் தருவார்ப்பா. நடக்காது, சாத்தியம் இல்லை, எப்படின்னு தெரியாது, ஆனா எனக்கு ஆண்டவர் செய்வார், நிச்சயமா செய்வார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் வேற யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் என்னுடைய காரியங்களை எனக்காக அவர் செய்து முடிக்க வல்லவர். அவர் செய்து முடிக்க வல்லவர். அந்த ஒரு விசுவாசம் வேணும் எனக்கு. நீங்க செய்யுங்கப்பா. நீங்க விசுவாசமா கேட்டு பாருங்க, நீங்க கேட்கறதுக்கு மேலாவே ஆண்டவர் செய்வார். நீங்க கேட்கணும், ஆண்டவரே விசுவாசமா, விசுவாசம் ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே நீங்க நடத்துங்க, ஆண்டவரே நீங்க அதை முடித்து தாங்க, ஆண்டவரே நீங்க இந்த கடனை அடைக்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு சமாதான குறைச்சல் இருக்கிற சண்டை பிரச்சனையை தீர்த்து வைங்க, ஆண்டவரே இந்த காரியங்களை நடத்தி தாங்க, ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே சுகவீனம் எப்படி சுகம் பெற்றுக்கொள்ள எப்படி நடக்குனே தெரியல ஆண்டவரே, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இது நடக்கும். என் பிள்ளைக்கு இது அற்புதத்தை செய்வீர், இது நடக்கும். என் குடும்பத்துக்கு இது நடக்கும். விசுவாசம் உள்ளவர்களாய் நான் ஜெபத்துல கேட்கிற ஆண்டவரே அவைகள் எனக்கு செய்யும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டுமா. கடைசியா யோவான் 16:24 வாசித்து பாருங்க. யோவான் 16:24, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒண்ணுமே கேட்கல, இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் சீசர்கள் சொல்ல, இதுவரைக்கும் நீங்க ஒன்னும் கேட்கல, கேளுங்க அப்போது உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. கேளுங்க அப்போ உங்க சந்தோஷம் எப்படி இருக்குமா? நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க போறேன், என் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்க போறோம்.